சீக்கிரம். நாம பகல்ல எல்லாம் வெளில போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்னடா வெளியே போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரலான்னு சொன்ன? நீயும் சரின்னு தான் சொன்ன. அழ ஆரம்பிச்சிருவிய. நீ சொன்னாதானடா எனக்கு தெரியும். நீ இன்னும் வளரவே இல்லை. வா, இங்க ஒண்ணும் இல்ல. மக்களோட ஒன்னா நம்மளால இருக்கவே முடியாது போல. அப்புறம் எப்படிதான் நம்ம சாப்பிடுறது? யாருக்கெல்லாம் கேண்டி ஃப்ரூட் வேணும்? ஸ்டிக்ல இருக்கிற கேண்டீஸ், கம்மி விலையில உங்களுக்கு ஸ்வீட்டான கேண்டீஸ். இன்னைக்கு மட்டும்தான் இந்த சீப்பான விலையில கிடைக்குது. கேண்டி ஃப்ரூட்ஸ், கேண்டி ஃப்ரூட்ஸ். ஹே, உங்களுக்கு எத்தனை வேணும் சார்? வாயை திறந்து பேசுங்க சார். டப்ளு, டப்ளு. உங்களுக்கு ஒன்று மட்டும் போதுமா? வாவ், சூப்பரா இருக்கே. என்னது அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹண்டர் வேக். ஹேய், வா வா வா, வந்து கிட்ட வந்து பாரு. நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஒன்னு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு. எனக்கு அது வேணும். சொன்னா கேளு. அது ஹண்டர் வேக். நீ என்ன உளறிட்டு இருக்க? அந்த ஹெல்மெட் பண்ண எனக்கு முடியே இருக்காது. என்னைய பத்தி நீ என்னடா சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிண்டல் பண்ணுவ? என் மண்டைய பத்தி என்னடா பேசுனீங்க நீங்க? ஹேய், அவனை பாத்தியா? அப்படியே லோகர் விக் மாதிரியே இருக்கும். அவனே தான்டா. ஓடாதீங்கடா. எங்க ஓடுறாலும் பிடிப்படா. அங்கேயே நுழுகுடா, நுழுகுடா. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. அண்ணா, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். சரி போடா, இந்த பக்கம் ஓடலாம். ஒழுங்கா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கடா. இதுக்கு மேல ஓடுறதுக்கு உங்களுக்கு இங்க இடமே இல்லடா. போச்சு, நம்ம கதை முடிச்சுடா. தள்ளி போயிடு, இல்லனா நான் உன்னை சுட்டு போடுவேன். வேணா என்கிட்ட ஒண்ணு பண்ணிடாத. ஷர்லின், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அங்க பாத்தியா, 20 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள ஹண்டர் விக்காம தூக்கி அடிச்சுட்டான். செமையா இருந்துச்சுல. நமக்கு மட்டும் ஷெர்லின் அதெல்லாம் கத்து கொடுத்துட்டான்னா அந்த லோகர் விக் திரும்ப வந்து நம்ம கிட்ட தொல்லையே பண்ண மாட்டோம். சரியா சொன்னடா தம்பி. நான் உங்க 2 பேரையும் என் சிஷியனா ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு கேண்டி ஃப்ரூட் பிடிக்குங்கிறதுக்காக இல்ல. உங்க 2 பேருக்குமே அந்த திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான். ஆமா, சரியா சொன்னேன். நானும் எங்க அண்ணனும் குங்ஃபு மாஸ்டர் ஆகுறதுக்கு எல்லா திறமையும் இருக்கு. ஆமா, அத சொல்ல வரல. நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு திறமை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் விட்டு தெலுங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி தரதும் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். நிஜமாவா? தேங்க்யூ மாஸ்டர். இங்க பாத்தியா, ஜிம்முக்கு போவோமே என் கையில எவ்வளவு பெரிய ஆம்ஸ்னு. சரி, இங்க வா. எஸ் சார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க, பேசிக் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். என்ன வெயிட்டா இருந்தாலும் அதை சரியா தூக்கிட்டு நிக்கிறது தான் முதல் ஸ்டெப். கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நேரம் இல்ல, வளையாம இல்ல. இதுக்கு ரொம்ப பொறுமையும் திறமையும் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்னால முடியாது. பேசிக் பிராக்டிஸ்லயே ஒன்னும் விளங்கல.
அங்க பாத்தியா எப்படி அடிச்சேன்னு? என்னாச்சுடா உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகலையே. பெரிய பெரிய மாஸ்டர்லாம் இப்படிதான் கும்ஃபு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அப்ப வாட சண்டை போடலாம். முதல்ல அமைதியா இருந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நானும் ட்ரை பண்றேன். ரெடி? ஹேய் தம்பி, எனக்கு என்னவோ சத்தம் கேக்குதுடா. சரியா சொன்னடா அண்ணா. கேட்டுடுச்சு. டே அண்ணா. ஹேய் என்னடா தப்பிச்சு ஓடிலாம் நினைச்சீங்களா? லோகர்விக், நாங்க ஒன்னும் ஓடல, புரியுதா? டே அண்ணா, நீ முதல்ல போடா. சரி, நாங்க ட்ரைனிங் பண்ணதுக்கான பலனை இப்ப பார்க்க போறேன். அண்ணா டே அண்ணா, நான் வந்துட்டேன். எடி உங்களால தோக்கடிக்க முடியாதுடா. சொன்ன கேளு. ஹேய் வா, உன் கையில இருக்கிற வெப்பன் ரொம்ப அழகா இருக்கேடா வேக். ஓ நிஜமாவா சொல்ற நீ? இது 16வது செஞ்சுரியில ஒரு மாஸ்டர் கண்டுபிடிச்சதுடா. அவர் இந்த உலகத்திலேயே பெரிய சட்டக்காரர், நிறைய வித்த தெரிஞ்சவர். சூப்பர்ல. ஏய், என்ன ஏமாத்திட்டு ஓடுறியா நீ? ஓடாதடா, நில்றா. இதோ வந்துட்ட, இருறா. இந்த ட்ரைனிங் தானடா நான் எடுத்தேன். எப்ப பாடுறா? அண்ணா, இருடா நீ. இப்படியே போஸ் கொடுத்து நின்னா பயந்துருவாடா. இதோ வந்துட்டா. அண்ணா ஆபத்துல இருக்கானா? என்ன பண்றது? லோகர்விக், தெரியாம அடிச்சிட்டேன். ஹேய் தம்பி, நிஜமாவே நீ நல்ல வேலை பண்ணடா. என்னோட கதையே முடிஞ்சது நினைச்சேன். ஆமா, நான் பயந்துட்டு. ஏய், உங்க ரெண்டு பேரும் இந்தாடா, இந்தாடா வாங்கிக்கங்கடா. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு நீ என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். மாஸ்டர், மறுபடியும் இங்கடா. ஆமா, நானே தான். வேணா, என்ன விட்டுட்டு நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை ஒண்ணும் பண்ணலையே, என்ன விட்டுடு. மாஸ்டர், நீங்க வேலைக்காக மாட்டீங்க. போய் ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். அட என்னடா போட்டுருக்கீங்க? தள்ளி போங்க, மறைக்காதீங்க. தள்ளி போங்கடா. என்னைய கொஞ்சம் பார்க்க விடுறீங்களா நீங்க? அதுல என்னடா போட்டுருக்கு? இங்க என்ன நடக்க போகுதுடா? அடே, என்ன பார்க்க விடுறீங்களாடா?
வாரியரோட சிலை வர போகுதா? எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பார்க்கணும்னு மட்டுமா ஆசை? அதை சுற்ற வேண்டியதுதான். அதுல ஒரு சிலை கிடைச்சதுன்னா கூட நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். சரி, இன்னைக்கு நைட்டு வேலையை காட்டுருவோம். சரி. என்ன அவன் பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கான்? அப்ப இனிமே நீயும் நானும் தான் இதுக்கு பாதுகாப்பா இருக்கணும். புரிஞ்சிருச்சு. இங்க கண்டிப்பா யாராவது வருவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கலாம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்ல வேலை பார்க்கலாம். அப்படி சொல்லு. சரியா சொல்லிருக்க நீ. இந்த நகரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, சரியா? புரிஞ்சுது. இது நம்மளோட சர்க்கஸ்ங்கறனால நாம தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நம்மளோட முழு பவரை காட்டணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், யாரது? வேற யாரு? நாங்கதான். பப்ளு, டப்ளு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க ஏதோ டெரகோட்டா வாரியர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாய்ப்பே இல்ல. நாளைக்கு அதை ஷோக்கு வைக்கும் போது வந்தா போதும். இப்ப வீட்டுக்கு போங்க. சரி, கிளம்புறோம். ஓகே, கிளம்புங்க. இவங்க தான் பிரச்சனை பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே. எனக்கு இவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்புல ஹெல்ப் பண்றோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒழுங்கா போயிருங்க. போறீங்களா இல்லையா? திரும்பி வந்துடாதீங்க. ஹலோ வாரியரு, இதோ இப்ப வந்துட்டோம். ஷெல்டன், எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. நீ ஜாக்கிரதையா இரு. யாரோ இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, இந்த வாரியருக்கு எதுவும் ஆகாம நம்ம பாதுகாக்கணும். சரி, அப்படியே பண்ணிடலாம். இல்லங்க, மறுபடியும் நீங்களா? எதுக்காக இப்ப திரும்ப வந்திருக்கீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? வராதீங்க, நில்லுங்க. ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஒழுங்கா நிக்கிறீங்களா இல்லையா? அங்கதான் வராங்க. பிடி. இத பிடிக்கிறேன். நல்லா மாட்டீங்க. இப்ப நீ வாங்க போற அடிய உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. பஞ்சராக்கி விட்டானே, எதுக்குடா இப்படி பண்ண? பப்ளோ, டப்ளோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இப்ப இதுவா ரொம்ப முக்கியம்? ஹண்டர் விக் அந்த வாரியரை திருடதான் வந்திருக்கான். என்ன சொன்ன? அப்ப நீதான் உண்மையான திருடனா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹண்டர் விக் அடி வாங்கறதுக்கு தயாராயிரு. ஓ, இதுதான் அந்த வாரியர் சிலையா? எதுக்காக அவர் இப்படி இருக்கிறாரு? இது வெறும் மண்ணில செஞ்ச சிலை தான்டா. நாம இந்த சிலைய பாப்போம். போதும், இந்த முதல்ல வாயன. இப்ப நீ எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாது. அப்படியா? அப்ப ஏன் வேலையை காட்டுறேன். இது என்னோட புது சீக்ரெட் வெப்பன். இது உங்களுக்காக ஸ்பெஷலா பண்றதுடா. இவன் ஏதோ கேவலமான ஒரு ட்ரிக் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு அடிச்சுக்கிறடா? உங்களுக்கு இது தேவைதான்டா. என்னாச்சு டப்ளு? வாடா, ஹண்டர் விக் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். வா, இந்த சிலையை நாம பாதுகாத்தாகணும்டா. சரி, சீக்கிரம், கண்ணு எரியுது. வா, இதை எடுத்துட்டு போலாம். அண்ணா, என் கண்ணு எரியுது. எதையும் பார்க்க முடியல.
அண்ணா இங்க ஏதோ வண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. சரிடா தம்பி, ஓகே. இதுக்கு மேல நீ இத கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. பாத்துடா, எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. எதுக்காக லாகர்விக் இப்படி எல்லாம் பண்றோம்? மத்தவங்கள அளவிக்கிற வெப்பன் எல்லாம் இதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் என்கிட்ட கண்டிப்பா செமத்தியா வாங்குவான். எடுத்துட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. டெரிகாட்டா சாச்சுவோட நான் இப்போ கிளம்புறேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. ஓகே, டாடா. நான் பணக்காரனாக போறேன். என்னது இது? நிஜமாவா சொல்ற? அவன் சிலையை திருடிட்டு போயிட்டானா? நினைச்சேன். நீங்க 2 பேரும் எதை தான் உருப்படியா பண்ணிருக்கீங்க. அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் வண்டியிலே எடுத்துட்டு போய் வச்சிருக்கீங்க. அப்படியே எடுத்துட்டு போய் அவனுக்கு வித்து காசா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே. எங்களை மன்னிச்சுடு லூயி, நாங்க வேணும்னே பண்ணல. இல்ல கவலைப்படாத லூயி, நாங்களே அதை திரும்ப எடுத்துட்டு வந்து தரோம். அந்த டெரகோட்டா வாரியரோட நீங்க மட்டும் திரும்ப வரல, உங்களை இந்த இடத்துக்குள்ளேயே நான் சேர்த்தவே மாட்டேன். புரியுதா? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எப்பவே கிளம்புறோம். சீக்கிரம்டா டபுள், நம்ம அந்த சிலையை போய் எடுத்து வரலாம். முடிஞ்சுதுடா. நான் இப்போ பெரிய பணக்காரனாக போறேன். ஹண்டர் விக்கி, இந்த தடவை தாண்டா நீ ரொம்ப உருப்படியான வேலை பண்ணிருக்கு. சரி, நாம போய் குளிச்சுட்டு வருவோம். அவன் இங்க இல்ல, உள்ள வாடா. டேய் அண்ணா, அது அங்க இருக்கு. இதோ வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கு? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். சிலைக்கிட்ட இல்லாமடா பேசுவாங்க. பத்திரம்டா, இது ரொம்ப விலை உயர்ந்தது. ஓகே, புரிஞ்சுது. டேய் தம்பி, அவன் இந்த சைடு தானே வரான். வாடா, திரும்ப உள்ள போயிடலாம். டபுள், அங்க பாரு. யா, இப்போதாண்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாம போய் அந்த சிலையை பார்த்துட்டு வருவோம். இது கொஞ்சம் கூட சரி இல்லடா. அவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்ண போறோம்? நீ இங்கேதான் இருக்கியா? என்னைய மிஸ் பண்ணியா? நீ தான் என்னைய பணக்காரனாக்க போறன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையாட்ட மாதிரி இருக்கு. நான் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இங்க என்னடா நடக்குது? என்னடா தலை ஆடுது? ஆமா, என்ன பண்றது? முதல்ல அந்த தலை எங்க போயிடா, போடா. நாம டயர்டா இருக்குமா இல்ல பைத்தியம் பிடிச்சிடுச்சா? வாரியரோட தலை கரடி மாதிரி இருக்கு. முதல்ல போய் கண்ணை செக் பண்ணமுடா. என்னடா இது இப்ப நார்மலா தெரியுது? கொஞ்சம் முன்னாடி அந்த கரடி மூஞ்சி தெரியுது. சரி, இப்ப எப்படி தெரியுது? இல்ல நான் டயர்டா இருக்கணும், அதான் இப்படி எல்லாம் தெரியுது. சரி, அப்படின்னா நான் இப்போ என்ன பண்றது? சரி, நாம முதல்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். இப்போ எதையோ பார்த்து என்னத்த பாத்தியோ, போடா. ஹே, நாங்க இங்கதான் இருக்கோம், சீக்கிரமா வாங்க. சரி, நீங்க 2 பேரும் இதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ஜென்டல்மேன். என்னது இது? சிலை ஏன் உடைஞ்சிருக்கு? எப்படி உடைஞ்சது? என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்துனா ஒரு நிமிஷம். அது என்னாச்சுன்னா, சூப்பரா இருக்கு. இந்த சிலை அற்புதமா இருக்கு. ரொம்ப நல்ல வேலை பார்த்துக்கிட்டு. చూసారా ఈ విగ్రహం చాలా విచిత్రంగా ఉంది. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்க போகுது. ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறத விட இது நல்ல செய்தி.
இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த வீக்கெண்ட் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கியூஜோ காம்படிஷன் நடக்க போகுது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. கியூஜோ ஃபுட்பால் மாதிரி இல்ல, இது ரொம்ப கஷ்டமான கேம். சைனாவோட பழமையான கேம். இந்த கேம்ல வின்னருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா கோல்டன் செலை. இது உனக்கான கேம்டா. இந்த சலையை எப்படியாவது தூக்கி வெளியில நல்ல வளைக்கி விட்டுற வேண்டியதாண்டா. எங்க போச்சு? அடடா, எங்க வச்சோடு தெரியலையே, காணவே. கண்டிப்பா அது இதுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்ல, அவங்க சொன்ன கேம் இதுவாதான் இருக்கணும். இத பத்தின எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த கேம் நான் விளையாடி ஜெயிச்சு பரிசும் வாங்கிடுவேன். ஈஸியா தான் இருக்கு. இது கண்டிப்பா எனக்கு ஏத்த காம்படிஷனே தான். பணக்காரனாக ரெடியா விட விக்கு. ஏய் டப்ளு, இங்க என்ன இருக்குன்னு பாருடா. அது என்ன முட்டையா? அதுக்கு பேரு கூஜு. கூஜு. சரியா சொன்னீங்க. கூஜுங்கிறது சைனால இருக்க ஒரு பழமையான கேம். இப்ப இருக்கிற ஃபுட்பால் மாதிரி தான் அது. அவன் கையில வச்சிருக்கிறது என்னோடையதுதான். என்னுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா கொடுத்துட்டு போனது. வா விளையாடலாம், நானும் சில விஷயங்களை கத்து தரேன். சரி, ஓகே. வாங்க விளையாடலாம். ஓகே. அடிச்சிட்டு. ஹே டப்ளு, இப்ப அண்ணனோட விளையாட்ட பாரு. அப்படிதான். எங்களை மன்னிச்சிரு. கலாய்க்காதடா. உங்களை போய் அந்த பாலை முதல்ல எடுத்துட்டு வாங்க. சரி சரி. எவன்டா அது என் மாடியிலேயே அடிச்சது? அடே சிறுவண்டுகளா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? என் கையில சிக்காம ஓடுருக்கடா. அடேங்கப்பா, இது கூஜு பாலாச்சே. கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆஹா, கிடைச்சிடுச்சு. உன்னதாடா தேடிக்கிட்டே இருந்தேன். ஆஹா, இது ரொம்ப சூப்பரா இருக்கே. இப்போ நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். வா, விளையாட சூப்பரா இருக்கு. அப்படிதான்டா விக்கு. அது இங்கதான் இருக்கு. அது ஹண்டர் விக்கு வச்சிருக்கான். லோகர் விக்கோ, என்ன கொடுமை. என்ன சத்தம்? அச்சோ, பாத்துட்டா. கற்பனையா இருக்கும். சரி, அதை விட்டு சொல்றான். ஹியூஜி காம்படிஷன்ல ஜெயிச்சே ஆகணும். ஏய் டப்ளு, அந்த பாலை எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கணும்டா. காம்படிஷன் நடக்க போதா? ஆமா, அந்த விக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏதோ கியூஜி காம்படிஷன் சொன்னா. ஜெயிக்கிறவங்களுக்கு கோல்டன் கூட சொன்ன மாதிரி இருந்தது. இங்க பாரு, நாம அந்த பாலை தான் தொலைச்சிட்டோம். அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரோம். காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். எங்களை நம்பு, கண்டிப்பா திரும்ப எடுத்துக்கிட்டு வருவோம். எங்களை நம்ப மாட்டியா ஷெர்லன்? என்ன நம்ப. சரி, காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா உங்களுக்கு கோச்சிங் வேணும். அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து தரேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வருஷம் கியூஜு காம்படிஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இது. முதல் போட்டியாளர் ஹண்டர் விக். அவர் ஹெல்மெட்டே போட வேண்டியதில்லை, ஏன்னா அவர் தலையை ஹெல்மெட்டா தான் யூஸ் பண்றாரு. ரொம்ப நல்லாவே பால்ல விளையாடுறாரு. ஹண்டர் விக் விளையாடுற ஸ்டைல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கேம்ல உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்ம கேமோட அடுத்த கண்டஸ்டன்ஸை வெல்கம் பண்ணலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அவங்கள பாத்தீங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்காங்கல்ல. இந்த காம்படிஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ரெடியா? இந்த 3 ரவுண்ட்ல 2 ஜெயிச்சாலே அவங்க சாம்பியன். டேய் அண்ணா, இந்த கேம் நம்ம விளையாடுறோம், லாகர்விக் மூஞ்சில மண்ணை பூசுறோம். சரி. தொடங்குங்க. ரெடிடா. ஏய், ஒண்ணா. நீ எங்கடா ஓட பாக்குற? ஐயோ. ஏய் ஓடாதடா. ஏய். அச்சோ கோல் போட போறானே, நான் விட மாட்டேன்டா. பிரில்லியண்டா விளையாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு ஹாண்டர்விக். அவர் கோல் போட்டதுக்கு டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காரு. தேங்க் யூ. சரி, இப்ப எல்லாரும் செகண்ட் ரவுண்டுக்கு போலாம். தொடங்குங்க. ஏமாத்துறீங்கடா. ஏய் நில்றா. நாம புது பிளான போட வேண்டியதுதான். அட கடவுளே, அந்த போட்டியாளர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்டானா? என் கால் வலிக்குது. ஓ அடடே, கோல் போட்டுட்டாங்க. சூப்பர். என்னால இதை நம்பவே முடியலையே. அடடா, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பலமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, டேய் அண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. இங்க பாரு, இது இந்த ஹண்டர்விக் வேலைதான். சரி விடுறா. ஆமாடா, ஏன் வேலைதான். இப்ப அவரால் விளையாட முடியாது. அவருக்கு பதிலா வேற யாராவது தான் வரணும். நீ இங்கே ரெஸ்ட் எடுடா அண்ணா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். டேய் தம்பி, அவன் நிறைய ஏமாத்து வேலை பண்றா, பாத்துடா. நான் பாத்துக்கிறேன்டா அண்ணா. சரி, போட்டியை தொடங்கலாம். தொடங்குங்க. காயின். ஹை காயின். எனக்காகவே வந்தியா? ஓய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திட்டு போவ? இப்ப இந்த விக்கோட இன்னொரு ட்ரிக் ரெடியா இருக்குதுடா. விக்குக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஓட்ட வந்துருச்சே, என்னால முடியல. காப்பாத்துக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போடாடா. கோல் போட்டுட்டாரு. போட்டியில இவங்க ஜெயிச்சிட்டாங்க. காம்படிஷன் முடிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அந்த கோல்டன் பூட்ஸ் எனக்கு சொந்தமாகணும்டா. ஷெர்லின், உன்னோட பாலை திரும்ப கொண்டு வந்துட்டோம். தேங்க். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. இப்போ உங்களுக்கான பரிசா இந்த கூஜு புக்கை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ஷெர்லின்.
எங்கடா ஓடுறீங்க? டேய் அண்ணா என்ன காப்பாத்துட்டோம். முதல்ல என்ன நீ காப்பாத்துறா. நுள்ளுகடா. இந்த பக்கமா. எங்க போனாங்க? ஓஹோ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலடா. புஷ்டடா. எப்படா அவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆனாங்க? எவ்வளவு பெரிய சைஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? அண்ணா அவன் நம்மள துரத்தி நான் டயர்ட் ஆயிட்டு. தினமும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் தொல்லை இல்லாம வாழ்றதுக்கு ஏதாவது வழியா சொல்லுடா. சரி, நாம லூயி கிட்ட கேட்கலாமா? நீங்க இப்ப அங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லூயி, நானும் டப்ளுவும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எவ்வளவு தூரத்துல ஒளிஞ்சிருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். சரி, ஓகே. நாங்க எதுக்கு வந்தோம்னா ஹண்டர் விக்க பத்தி பேச. தினமும் அவனோட தொல்லை தாங்க முடியல. எப்ப பாரு எங்களை இம்சை பண்ணிட்டு இருக்கான். நானும் டப்ளுவும் ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டோம். எங்களால அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. ஆமா, நீங்க இங்க வந்ததுல இருந்து அதே தானே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. விக்கின்ற ஒருத்தன் இங்க வந்ததே உங்களை இம்சப்படுத்துறதுக்காக மட்டும் தானே? நிஜமாவா? அப்படின்னா உனக்கு தெரியுமா அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு? அவன்கிட்ட இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். அவனை அவாய்ட் பண்றதுக்கான வழி என்னவோ அதை தான் நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதில்ல? ஆனா அதுக்கு நாங்க முதல்ல அவனை ஃபாலோ பண்ணுமே. அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. அது உங்களால வேணா முடியாம இருக்கலாம், ஆனா என்னால அது முடியும். நீங்க ஃபார்ச்சூன் டெல்லர்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. இங்க பாருங்க, இப்ப நானும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் தான். என்ன சொல்ற? நீ ஃபார்ச்சூன் டெல்லரா? ஆமா, நம்பிக்கை இல்லையா? நான் குறி சொல்றதுல எக்ஸ்பர்ட். செம காமெடி. எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா இந்நேரம் அவன் எப்படியாவது பணக்காரனா இருப்பான். அப்புறம் எதுக்கு நம்மள மாதிரி பயந்து பயந்து வாழ்றான்னு தெரியலையே. ஆனா இவன் எக்ஸ்பர்ட்டா? புக்க வச்சிருந்தா எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்களா? சரி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வாடா நம்ம போவோம். என்ன அசிங்கப்படுத்திட்டு போறீங்கல்ல? நான் இப்பவே சொல்றேன், நீங்க கண்டிப்பா இன்னைக்கு கீழே விழுவீங்க. நீ உளறதெல்லாம் கேக்குறதுக்கு எவனாவது காதுல பூ வச்சிருப்பான். அவன் கிட்ட போய் சொல்லு. என்னது இது? எப்படி விழுந்தோன்னே தெரியலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல, தலை வலிக்குது. என்னாச்சு? என் முகத்துல எதுவும் இருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னது அது? டே அண்ணா, லூயி சொன்னால நாம கீழே விழுந்துருவோம்னு. நாமளும் அதே மாதிரி கீழே விழுந்துட்டோம். ஒருவேளை அவனுக்கு நடக்க போறது முன்னாடியே தெரியுமா? என்ன இப்ப உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்க போல? ஆமா, ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் ஏதாச்சும் நம்புற மாதிரி நடந்தா நம்புறோம். என்கிட்ட விளையாடாதீங்க. அப்படின்னா சொல்லு, எங்களுக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்? இந்த புக்ல இருக்கிறத வச்சு பார்த்தா இந்த கிராமத்துக்கு போற ரோட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னால முடியல. யாராச்சும் இந்த பக்கமா வரட்டும். அது வரைக்கும் நாம பொறுமையாவே இருப்போம். அறிவு இல்ல உனக்கு. முதல்ல போய் கிளீன் பண்ண. டே அண்ணா, நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். ஆனா சாப்பிட இன்னும் எதுவும் கிடைக்கலையே. லூயி நம்மள ஏமாத்துறானோ? உன்கிட்ட தான் கேக்குறேன். கவலைப்படாதடா தம்பி, அவன் உண்மையை பேசுறானு எப்ப தெரிஞ்சிடும். இதுல நிறைய பழம் இருக்கு. டே அண்ணா, சீக்கிரம் வா. எனக்கு தெரியும், ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் நிஜமா நடக்குது. சரி, நம்ம அவன் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் தான் முக்கியமான காரணம். என்ன ஒரு ஸ்மெல்லு. பசிக்குது, சாப்பிட்டுருவோடா.
எல்லா பழமும் எங்கடா போச்சு? கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தாண்டா இருக்கணும். எனக்கு மட்டும் யா இப்படி நடக்குது? அவங்கள சும்மா விட மாட்டேன். நிஜமாவே நீ கலக்குற லூயி. நீ ஃபார்ச்சூன் டெல்லர்னு என்னால நம்பவே முடியல. அப்படியா? நானே என்னை பத்தி சொல்லும்போது நீங்க தான் நம்பலையே. ஏய் லூயி, நாங்க அந்த மலை மேல போய் விளையாட போறோம். லாகர்விக் அங்க இருப்பானா இருக்க மாட்டானான்னு சொல்றியோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லிடுவானோ? முடிஞ்சது. என்னாச்சு? இந்த புக் என்ன சொல்லுதுன்னா ஹண்டர் வீக் அந்த இடத்துல இருக்க நிஜமாவா? மாட்டானே. டேய் அண்ணா வாடா, நம்ம நிம்மதியா போய் விளையாடலாம். ரொம்ப தேங்க்ஸ் லூயி. சரி, எங்க கூட நீயும் வரியா? சரி ஓகே, நானும் உங்களோட விளையாடுறதுக்கு வரேன். ஏய், இனி லாகர்விக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்னையில இருந்து நம்ம நிம்மதியா இருக்கலாம். நாங்க சொல்றது சரிதானே லூயி? உன் புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீ எங்க கூட இருக்கிறதுல சந்தோஷம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அடிச்சுக்கவே முடியாது. என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. இங்கதான் இருக்கீங்களாடா? எதுக்காகடா என் பழத்தை எடுத்துக்கிட்டு போனீங்க? லாகர்விக், என்னடா ஷாக்கு? உங்களை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். லாகர்விக் இங்க இருக்க மாட்டான்னு தானே சொன்னேன். அவன் மலை மேல இருக்க மாட்டான்னு தானே சொன்னேன். அடேய் ஓடாதீங்கடா நில்லுடா. நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்குன்னு சொல்லுது. போதுடா நில்லுடா. எங்கடா போனாங்க? என்னடா பண்றீங்க நீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. நில்லுடா. லூயி, எந்த பக்கம் போகணும்னு சொல்லு. லெஃப்ட் பக்கமா திரும்பி போங்க. இன்னைக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி உங்களை புடிச்சு காட்டுறேன்டா. என்னது இது? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? பயப்படாம இருக்கவே மாட்டீங்களா? நம்மள யாராவது வந்து இப்ப காப்பாத்துவாங்க. நிஜமா சொல்ற? ஆமா நம்புங்க. நான் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்னு மறந்துட்டீங்களா? யாரோ வந்து காப்பாத்துவாங்கன்னு சொன்ன யாரும் காணோம். ஏய் டப்ளு, இதுக்கு மேல லூயி நம்பாத. நம்மள காப்பாத்திக்க நாம தான் ஒரு வழி பண்ணணும். ஹண்டர் விக்கி எப்போ வேணாலும் வருவாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் டப்ளு, கொஞ்சம் பத்திரமா இருடா. சூப்பர். சரி எழுந்துடா. ரெண்டு பேரும் இப்ப கவலைப்படுறத நிறுத்துறீங்களா? புக்கு சொல்றது என்னன்னா ஹண்டர் விக் இப்ப வீட்டுக்கு வரமாட்டான். உங்களை நான் கட்டி போடுறதா வச்சிருந்தேன். தப்பிக்க முயற்சி பண்ணாதடா. நான் சரண்டர் ஆயிடுறேன். இப்போ ரெண்டு பேரும் நகராம இங்கே நிக்கணும். புக்கு என்ன சொல்லுதுன்னா ஹண்டர் விக் எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த ஹண்டர் விக்க பத்தியே தப்பா பேசுறியா நீ? என்னைய என்னடா பண்றீங்க? என்னைய நேரா வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கலாமே. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. என்ன அவுத்து கொடுக்கடா.